ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 26/2/2025க்கான கேரளா நாட்டு சான் கிசானிக்கு வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கரெக்டாக ஒரே ஒரு சிங்கிள் நம்பர் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்ல போகிறோம். சரிங்களா? ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 26ஆம் தேதி. சரிங்களா? 26ஆம் தேதி எனக்கு சிங்கி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நமக்கு 2ஆம் தேதி பார்த்திங்கன்னா 478 ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? 478. ஸோ இதுலேருந்து கரெக்டாக 1, 2, 3, 4, 5, 6, 7, 8வது நாள் வந்து பார்த்தீங்கன்னா 168. சரிங்களா? ஸோ இதுலேருந்து கரெக்டாக 2, 4, 6, 8வது நாள் வந்து பார்த்தோன்னா 89, 890. சரிங்களா? ஸோ இதுலேருந்து நமக்கு 8 நாள் வந்து பார்த்தோன்னா 2, 4, 8வது நாள் வந்து பார்த்தோன்னா இந்த இடத்துல வரும். சரிங்களா? ஸோ இங்கே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏபி நம்பர், அதாவது 478 அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்காங்க. சரிங்களா? இதில் பிசி நம்பர் மட்டும் பாருங்கள். பிசி நம்பர்லாம் நமக்கு பிசி நம்பர் வந்து பார்த்தோன்னா 78. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பிசி நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 68. ஸோ நெக்ஸ்ட்டு ஏபி நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 98. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல நமக்கு ஒரு 58 அப்படிங்கிற நம்பர் வந்து வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. 68, 78. நெக்ஸ்ட் நமக்கு வந்து பார்த்தோன்னா 88 விட்டு ஒரு 98ன்னு சொல்லி இந்த சைடு வந்துட்டாங்க நமக்குங்களா. சரிங்களா? ஸோ அப்போ நம்ம கேப்பில் இந்த இடத்துல நமக்கு ஒரு 58 அப்படி நம்பர் ஒன்று இருக்குது. சரிங்களா? ஸோ அதனால் ஏபியில் ஒரு 58 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது. ஏபியில் 58 அப்படிங்கிற நம்பர் வந்துச்சு அப்படின்னா என்ன நம்பர் வரலாம் அப்படிங்கிறத பாருங்கள். சரிங்களா? ஏபியில் 58 அப்படிங்கிற நம்பர் வந்துச்சு அப்படின்னா இப்போ நம்ம கடைசியாக சொன்னது இல்லாமல், சரிங்களா? ஸோ இப்போ ஏபி 58 வர்றதுக்கான சான்ஸ் வந்து பார்த்தோன்னா இன்னொரு பேட்டர்னே நமக்கு வந்து பார்த்தோன்னா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பி போர்டு மட்டும் பாருங்கள். சரிங்களா? பி போர்டு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 697 அப்படின்னு சொல்லியிருக்கு இந்த இடத்துல. சரிங்களா? 697 அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6, 9, 7. சரிங்களா? ஸோ இதில் நமக்கு கேப்பில் இல்லாத நம்பர் வந்து பார்த்தோன்னா 8 அப்படிங்கிற நம்பர் தான் இருக்குது. சரிங்களா? ஸோ அதே மாதிரி பி போர்டு 8 வர்றதுக்கான ஒரு சான்சஸ் வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு சி போர்டு பாருங்கள். கரெக்டாக 0 அடித்து 2 நாள் கேப் விட்டு ஒரு 0. சரிங்களா? மறுபடியும் ஒரு நாள் கேப் விட்டு இந்த இடத்துல 2 அடித்து 2 நாள் கேப் விட்டு இந்த இடத்துல ஒரு 2 அப்படி நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் பிசியில் 82 அப்படி நம்பர் வர்றதுக்கான சான்ஸ் வந்துருக்கு. சரிங்களா? ஸோ 582 அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ 582 அப்படி நம்பர் ஒரு நம்பரை எடுத்து டைப் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த 52 அப்படி நம்பரு இன்னொரு பேட்டர்ன் வந்து பார்த்தோன்னா இங்கே நமக்கு பிசி 05 அப்படின்னு சொல்லி அடிக்கும்பொழுது, சரிங்களா? சார் நடுவில் உள்ள நம்பர் 05ன்னு சொல்லி அடிக்கும்பொழுது நமக்கு எப்படி நம்பர்ஸ் அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது பாருங்கள். 05 அப்படின்னு சொல்லி அடிக்கும்போது கரெக்டாக இங்கே சி போர்டு மட்டும் பாருங்கள். 427. ஸோ 427ல் 4 7 எடுத்து நமக்கு ரிட்டன் பிசியில் 74 சொல்லி வச்சுருக்காங்க. சரிங்களா? ஸோ அதே மாதிரி இந்த 05க்கு கேப்பில் உள்ள இந்த நம்பரை விட்டு எடுத்துகிட்டு நமக்கு 52 அப்படிங்கிற நம்பரு ஏசியில் அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. சரிங்களா? ஏசியில் 52 அப்படிங்கிற நம்பர் அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்ம டைரெக்டாக ஒரு 582 அப்படிங்கிற நம்பர் ஒரு நம்பரை எடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த நம்பருக்கு 4டியில் வந்து பார்த்தோன்னா 45, 82 அப்படிங்கிற நம்பர் ஒரு சிங்கிள் நம்பர் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். வர்றதுக்கான ஒரு நல்ல வாய்ப்புகள் வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்கான நம்பர் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா வேணாம். சரிங்களா? கரெக்டாக 94க்கு ஒரு ஏபியில் ஒரு 94, அதாவது 94க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 49, 49, 49. இப்போ இந்த 00க்கு ஏசியில் பவர் பண்ணோம்னா 55, 55 அப்படிங்கிற மாதிரி அடிச்சிட்டாங்க. சரிங்களா? அப்போது பிசியில் இந்த இடத்துல 40 கிராஸாக வந்தோம்னா 44 இருக்குது. 44க்கு ஒரு 99 அப்படிங்கிற நம்பர் அடிக்கிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. சரிங்களா? 99 அப்படின்னு சொல்லி அடித்தாங்கன்னா ஏற்கனவே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா போன மாதத்தில், சரிங்களா? ஏற்கனவே நமக்கு போன மாதம் வந்து பார்த்தோன்னா ஒரு 929 அடிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதே மாதிரி இந்த மாதத்தில் வந்து பார்த்தோன்னா 299ன்னு சொல்லி அடிச்சிருக்காங்க. இந்த நம்பர்ஸ் தான் நமக்கு வந்து பாக்ஸ் பண்ணி அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. சரிங்களா? அடித்தாங்க அப்படின்னா பிசிலே 99 அடித்தாங்கன்னா 62 இருக்குது பார்த்தீங்கன்னா, அது திருப்பி நமக்கு 26ன்னு வைக்கலாம். சரிங்களா? 26, 99, 45, 82 அப்படிங்கிற நம்பரை வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ நாளைக்கான ஆல் போர்டு நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல் போர்டில் 5 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது.
எதனால் அப்படிங்கிறத சொல்கிறேன், பார்த்துக்குங்க. போன மாதத்தில் நமக்கு ஒரு இந்த இடத்துல அதாவது உள் நம்பர் சி போர்டு 9 அப்படிங்கிற நம்பர் அடிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 9 அப்படிங்கிற நம்பரு போன மாதத்தில் சுத்தமாக இல்லை. சரிங்களா? இந்த மாதத்தில் சி போர்டு 9 அப்படிங்கிற நம்பர் பாருங்கள். ஸோ இந்த இடத்துல நமக்கு அடிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் நமக்கு இந்த இடத்துல 9 அப்படிங்கிற நம்பர் அடிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு உள் நம்பர் சி போர்டு 9 அப்படின்னு சொல்லி அடிக்கும் பொழுது இந்த 3க்கு ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி 4, ஆல் போர்டுக்கு ஒரு 4 அப்படிங்கிற நம்பர் பாஸு. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு உள் நம்பர் சி போர்டில் 9 அப்படின்னு சொல்லி வரும்போது 2க்கு ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணோம்னா 3, ஆல் போர்டில் 3 அப்படிங்கிற நம்பர் பாஸு. பி போர்ட்லேயே நமக்கு வந்து பாஸ் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா இந்த இடத்துல 4 அப்படின்னு இருக்குது. 4க்கு ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணோம்னா 5. இந்த 5 அப்படிங்கிற நம்பர் நாளைக்கு ஆல் போர்டில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. சரிங்களா? ஆல் போர்டில் 5 அல்லது 9 அப்படி நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அதிகபட்சம் நமக்கு 5க்கு தான் சான்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ அந்த நம்பரை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 26/2/2025க்கான கேரளா லாட்டரி சான் கிசானிக்கு வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கரெக்டாக ஒரே ஒரு சிங்கிள் நம்பர் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்ல போகிறோம். சரிங்களா? ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 26ஆம் தேதி. சரிங்களா? 26ஆம் தேதி எனக்கு சிங் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நமக்கு 2ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 478 ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? 478. ஸோ இதுலேருந்து கரெக்டாக 1, 2, 3, 4, 5, 6, 7, 8வது நாள் வந்து பார்த்தீங்கன்னா 168. சரிங்களா? ஸோ இதுலேருந்து கரெக்டாக 2, 4, 6, 8வது நாள் வந்து பார்த்தோன்னா 89, 890. சரிங்களா? ஸோ இதுலேருந்து நமக்கு 8 நாள் வந்து பார்த்தோன்னா 2, 4, 8வது நாள் வந்து பார்த்தோன்னா இந்த இடத்துல வரும். சரிங்களா? ஸோ இங்கே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏபி நம்பர், அதாவது 478 அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்காங்க. சரிங்களா? இதில் பிசி நம்பர் மட்டும் பாருங்கள். பிசி நம்பர்லாம் நமக்கு பிசி நம்பர் வந்து பார்த்தோன்னா 78. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பிசி நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 68. ஸோ நெக்ஸ்ட்டு ஏபி நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 98. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல நமக்கு ஒரு 58 அப்படிங்கிற நம்பர் வந்து வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. 68, 78. நெக்ஸ்ட் நமக்கு வந்து பார்த்தோன்னா 88 விட்டு ஒரு 98ன்னு சொல்லி இந்த சைடு வந்துட்டாங்க நமக்குங்களா? சரிங்களா? ஸோ அப்போ நம்ம கேப்பில் இந்த இடத்துல நமக்கு ஒரு 58 அப்படி நம்பர் ஒன்று இருக்குது. சரிங்களா? ஸோ அதனால் ஏபியில் ஒரு 58 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது. ஏபியில் 58 அப்படிங்கிற நம்பர் வந்துச்சு அப்படின்னா என்ன நம்பர் வரலாம் அப்படிங்கிறத பாருங்கள். சரிங்களா? ஏபியில் 58 அப்படிங்கிற நம்பர் வந்துச்சு அப்படின்னா இப்போ நம்ம கடைசியாக சொன்னது இல்லாமல், சரிங்களா? ஸோ இப்போ ஏபி 58 வர்றதுக்கான சான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பேட்டர்னே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பி போர்டு மட்டும் பாருங்கள். சரிங்களா? பி போர்டு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 697 அப்படின்னு சொல்லியிருக்கு இந்த இடத்துல. சரிங்களா? 697 அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6, 9, 7. சரிங்களா? ஸோ இதில் நமக்கு கேப்பில் இல்லாத நம்பர் வந்து பார்த்தோன்னா 8 அப்படிங்கிற நம்பர் தான் இருக்குது. சரிங்களா? ஸோ அதே மாதிரி பி போர்டு 8 வர்றதுக்கான ஒரு சான்சஸ் வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு சி போர்டு பாருங்கள். கரெக்டாக 0 அடித்து 2 நாள் கேப் விட்டு ஒரு 0. சரிங்களா? மறுபடியும் ஒரு நாள் கேப் விட்டு இந்த இடத்துல 2 அடித்து 2 நாள் கேப் விட்டு இந்த இடத்துல ஒரு 2 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் பிசியில் 82 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான சான்ஸ் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ 582 அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ 582 அப்படிங்கிற நம்பர் ஒரு நம்பரை எடுத்து டைப் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த 52 அப்படிங்கிற நம்பரே இன்னொரு பேட்டர்ன் வந்து பார்த்தோன்னா இங்கே நமக்கு பிசி 05 அப்படின்னு சொல்லி அடிக்கும்பொழுது, சரிங்களா? சார் நடுவில் உள்ள நம்பர் 05ன்னு சொல்லி அடிக்கும்பொழுது நமக்கு எப்படி நம்பர்ஸ் அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது பாருங்கள். 05 அப்படின்னு சொல்லி அடிக்கும்போது கரெக்டாக இங்கே சி போர்டு மட்டும் பாருங்கள். 427. ஸோ 427ல் 4 7 எடுத்து நமக்கு ரிட்டன் பிசியில் 74 சொல்லி வச்சுருக்காங்க. சரிங்களா? ஸோ அதே மாதிரி இந்த 05க்கு கேப்பில் உள்ள இந்த நம்பரை விட்டு எடுத்துகிட்டு நமக்கு 52 அப்படிங்கிற நம்பரு ஏசியில் அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. சரிங்களா? ஏசியில் 52 அப்படிங்கிற நம்பர் அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்ம டைரெக்டாக ஒரு 582 அப்படிங்கிற நம்பர் ஒரு நம்பரை எடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த நம்பருக்கு 4டியில் வந்து பார்த்தோன்னா 4582 அப்படிங்கிற நம்பர் ஒரு சிங்கிள் நம்பர் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். வர்றதுக்கான ஒரு நல்ல வாய்ப்புகள் வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்கான நம்பர் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா வேணாம். சரிங்களா?
கரெக்டாக 94க்கு ஒரு ஏபியில் ஒரு 94, அதாவது 94க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 49, 49, 49. இப்போ இந்த 00க்கு ஏசியில் பவர் பண்ணோம்னா 55, 55 அப்படிங்கிற மாதிரி அடிச்சிட்டாங்க. சரிங்களா? அப்போது பிசியில் இந்த இடத்துல 40 கிராஸாக வந்தோம்னா 44ன்னு இருக்குது. 44க்கு ஒரு 99 அப்படிங்கிற நம்பர் அடிக்கிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. சரிங்களா? 99 அப்படின்னு சொல்லி அடித்தாங்கன்னா ஏற்கனவே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா போன மாதத்தில், சரிங்களா, ஏற்கனவே நமக்கு போன மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 929 அடிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதே மாதிரி இந்த மாதத்தில் வந்து பார்த்தோன்னா 299ன்னு சொல்லி அடிச்சிருக்காங்க. இந்த நம்பர்ஸ் தான் நமக்கு வந்து பாக்ஸ் பண்ணி அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. சரிங்களா? அடித்தாங்க அப்படின்னா பிசிலே 99 அடித்தாங்கன்னா 62 இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை திருப்பி நமக்கு 26ன்னு வைக்கலாம். சரிங்களா? 26, 99, 45, 82 அப்படிங்கிற நம்பரை வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ நாளைக்கான ஆல் போர்டு நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல் போர்டில் 5 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. எதனால் அப்படிங்கிறத சொல்கிறேன், பார்த்துக்குங்க. போன மாதத்தில் நமக்கு ஒரு இந்த இடத்துல அதாவது உள் நம்பர் சி போர்டு 9 அப்படிங்கிற நம்பர் அடிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 9 அப்படிங்கிற நம்பரு போன மாதத்தில் சுத்தமாக இல்லை. சரிங்களா? இந்த மாதத்தில் சி போர்டு 9 அப்படிங்கிற நம்பர் பாருங்கள். ஸோ இந்த இடத்துல நமக்கு அடிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் நமக்கு இந்த இடத்துல 9 அப்படிங்கிற நம்பர் அடிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு உள் நம்பர் சி போர்டு 9 அப்படின்னு சொல்லி அடிக்கும் பொழுது இந்த 3க்கு ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி 4, ஆல் போர்டுக்கு ஒரு 4 அப்படிங்கிற நம்பர் பாஸு. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு உள் நம்பர் சி போர்டில் 9 அப்படின்னு சொல்லி வரும்போது 2க்கு ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணோம்னா 3, ஆல் போர்டில் 3 அப்படிங்கிற நம்பர் பாஸு. பி போர்ட்லேயே வந்து நமக்கு வந்து பாஸ் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா இந்த இடத்துல 4 அப்படின்னு இருக்குது. 4க்கு ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணோம்னா 5. இந்த 5 அப்படிங்கிற நம்பர் நாளைக்கு ஆல் போர்டில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. சரிங்களா? ஆல் போர்டில் 5 அல்லது 9 அப்படி நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அதிகபட்சம் நமக்கு 5க்கு தான் சான்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ அந்த நம்பரை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.